சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி மேயர் முத்துதுரையை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியில் வீடுகளுக்கு வரி விதிப்பதில் பல கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக கூறி அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பியுள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாபு சரவணன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் திமுகவை சேர்ந்த மேயர் முத்துத்துறை என்பவர் பதவி வகித்து வருகிறார். இவர் பதவி காலத்தில் தற்போது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறி அதிமுக சார்பில் அதன் அமைப்பு செயலாளர் ஏ.கே. சீனிவாசன் தலைமையில் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் மாநகராட்சி முன்பு நடைபெற்று வருகிறது. அவர்களது முக்கிய குற்றச்சாட்டாக திமுக மேயர் முத்துத்துறை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானங்கள் எதையும் நிறைவேற்றாமல் முன் அனுமதி மூலம் தனக்கு வேண்டிய நபர்களுக்கு ஆதாய நோக்கத்துடன் பல்வேறு ஒப்பந்தங்களை வழங்கியுள்ளதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். அதுபோல் மேயர் மாமன்ற உறுப்பினர்களை பேச விடாமல் மாமன்றத்தில் மிரட்டுவதாகவும் பெண் கவுன்சிலர்களை அதிகாரிகளையும் மிரட்டுவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் மாநகராட்சி இடங்களை குறைவான வாடகை நிர்ணயம் செய்து பல ஆண்டுகள் தனியார் முதலாளிக்கு ஆதாய நோக்கத்துடன் குத்தகைக்கு விட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தனியார் வீடுகளுக்கு வரி விதிப்பு செய்வதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் அதிமுகவினர் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் காரைக்குடியில் நடைபெற்றுள்ள பாதாள சாக்கடை திட்டம் ஆங்காங்கே உடைப்பெடுத்து வெளியேறி வருகிறது. நன்றாக இருக்கும் சாலையை மீண்டும் சீர் செய்கிறோம் என்ற பெயரில் சாலைகள் போடுவதாகவும் தரமற்ற சாலைகளுக்கு எந்த பணிகளும் செய்யவில்லை என்றும் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களுக்கு வார்டுகளுக்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்று கூறி இன்று அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்துள்ளனர். மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜி பாஸ்கரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளும் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.